செரி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய ஐலாண்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மிஸ்டீரியஸான சிலைகள் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்குது. அந்த ஆயிரக்கணக்கான சிலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்த பழங்குடியின மக்களால் ஒரு சில நூற்றாண்டுகள் இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கும் போது ஒரு சில தவறு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தவறுன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த சிலைகளை வெட்டி நவுத்துறதுக்கோசரம் ஏகப்பட்ட மரங்களை கணக்கே இல்லாத சிலைகளை ஆயிரக்கணக்கில் இருக்குன்னா அதுக்கு வெட்டி நவுத்துறதுக்கு நூற்றுக்கணக்கான மரங்களை நூற்றுக்கணக்கான மரங்களை அவங்க வெட்டி அந்த கல்லை அது மேலே வச்சு உருட்டி கொண்டு வந்து தான் நிற்க வச்சு சிலை செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த சிலையை அவங்க செய்யறதுக்கு எந்த எக்யூப்மெண்ட் பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 10லேருந்து 30 அடி உயரமோ கிட்டத்தட்ட 20லேருந்து 70 டன் வரைக்கும் வெயிட்டும் இருக்கக்கூடிய அந்த பாறைகளை எப்படி அவங்க நவுத்தி கொண்டு வந்திருப்பாங்க, அதை எப்படி அவங்க ஒரே மாதிரி சேம் ஒரே கான்செப்டாக செதுக்கி போயிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. இப்படி அவங்க வெட்டுறதுக்கோசரம் அவங்க பயன்படுத்தி கொண்டு வந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி தமிழகத்தில் பனைமரம் வந்து நம்மளுடைய மாநில மரமோ அதே மாதிரி அந்த தீவுக்குன்னு சொன்னமான நேச்சுரல் தன்மை உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மரம் ஒன்று இருந்திருக்குது. அந்த மரத்தை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 100 கணக்கில் வெட்டி அழிக்கவும் என்ன பண்ணிருக்குது. அந்த மரத்தை சார்ந்திருந்த பூச்சி இனங்களும் அந்த பூச்சி இனத்தை சார்ந்திருந்த பறவை இனங்களும் அந்த பறவை இனங்களால் மகரந்த சேர்க்கை உட்பட்டு வளர்ச்சி அடைய வேண்டிய அந்த தாவர சுழற்சியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. மரம் இல்லாதனால பூச்சி அழிஞ்சு போயிடுச்சு. பூச்சி திங்கிற பறவை திங்கிற தீனி இல்லாமல் பூச்சி தானே, அந்த பூச்சி இல்லாதனால அந்த பறவை இனமும் அழிஞ்சு போச்சு. இப்படியே ஒவ்வொன்றா மாற்றத்தை நோக்கி அழிஞ்சு போய் அந்த இடத்துல வந்து பருவமழை பெய்த்து போனது. பருவமழை பெய்த்து போனுச்சுங்கிறதுனால கடலுக்குள்ளே இருக்கிறோங்கிறனால கடல் தண்ணியாக மட்டும் குடிக்க முடியும், அதுவும் பண்ண முடியாது. ஒரு காலகட்டங்களில் அந்த இடத்துல வாழவே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா அந்த இடம் மாறி போயிடுச்சு. ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறமேட்டு அந்த தீவில் அந்த மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியும் இல்லை. அவங்க ஏற்கனவே வந்து டால்ஃபின் மீனை பிடிச்சி சுட்டு திங்கவும் அப்படி தான் இருந்தாங்க. ஒன்றுமே இல்லாத தீவில் இப்போ நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மரம் செடி இருந்துச்சா நெவுலில் போய் உட்காருவோம். எதுவுமே இல்லாமல் மொட்டை பாறை ஒரு பாலைவனமாக இருக்கிற இடத்துல இருக்கோம்னா யார் தான் இருப்பாங்க? யாருமே இருக்க முடியாது. வந்துட்டாங்க, அந்த ஊரை விட்டே வந்துட்டாங்க, அந்த தீவை விட்டே வந்துட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சில காலகட்டங்கள் கழித்து தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டச்சுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100, 200, 300 ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க. ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க. அப்படி போன வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டை பார்க்குறாங்க, இந்த தீவை பார்க்குறாங்க. இந்த தீவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, தூரமாக இருந்து பார்க்கும்போது மனுஷங்களுடைய உயரமே 6 அடி தானே, இவங்க என்ன 20 அடி 30 அடி 40 அடி உயரம் வரைக்கும் சில மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்த்தோன்னே பயந்துக்கிறாங்க. போச்சரா ஏலியன்ஸ் தானே வந்துட்டாங்க, நம்மளை ஏதோ போட்டு தள்ளிடுவாங்கடான்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எதாவது நவுறாங்களான்ட்டு. ஆனால் அவங்க நவுற மாதிரியே இல்லை. அப்புறமேட்டு அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது இவங்க நவுறாமல் கல் மாதிரியே இருக்கிறாங்க, அதே இடத்துல நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு சரி வா பக்கத்தில் போய் தான் பார்க்கலான்னு சொல்லி போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க உண்மையாலுமே கல் தான், கல் சிலை தான் அந்த இடத்துல இருந்திருக்குது. இதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இந்த இடம் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. இந்த இடம் எங்கே இருக்குது, யார் போய் பார்த்தாங்க, தென் அமெரிக்காவில் இருந்து போனால் டச்சுக்காரர்கள் போய் பார்த்துருக்குறாங்க. இவங்க போய் பார்த்த விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட பார்ட் 2 வீடியோ விரைவில் மேக் பண்ணலாம்.